88% பெண்கள் பயனடைந்த 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு சிதைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தின் காரணம்பேட்டையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். பெண்களின் இருசக்கர வாகன பேரணியுடன் விழா மேடைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து மொத்தம் 1.5 லட்சம் பெண்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கிடைத்துள்ள அதிகாரம் நாடாளுமன்றம், சட்டமன்றங்களில் கிடைக்க வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். 88% பெண்கள் பயனடைந்த 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு சிதைத்துள்ளது என குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியதாக எடப்பாடி பழனிசாமி பச்சை பொய் சொல்வதாகவும், பாஜக அரசின் புதிய திட்டத்தால் பெண்களுக்கு 45 நாட்கள் கூட வேலை கிடைக்குமா என்பதே சந்தேகம் என்றார். மேலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்ததும் தற்போதைய திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். தேர்தல் அறிக்கைகளுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுக தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம். ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன், வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம். அது உறுதி. பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி. அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவுச் சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது. 100 நாள் வேலை திட்டத்துல பயனடைந்தவுடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இது போதாதுன்னு புது திட்டத்துல நிதிச்சுமையும் மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க. இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத, கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். மகளிர் அணி மாநாட்டில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாசிசத்தின் பாச்சா பழிக்காது என்றும், பாஜகவின் திட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நிறைவேறாது எனவும் கூறினார். தமிழக பெண்கள் தங்களது வாக்குரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம் ஒன்னும் அண்ணா திமுக கிடையாது. அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விடமாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.